சனிக்கிழமை மார்னிங் ரொட்டி விழாக்கு வந்து பார்க்கலாம். காலையில் எழுந்ததோட சிம்பிளாக கோலமண்ணை போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா துளசி மரத்துக்கிட்ட பழைய பூக்கள்லாம் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு புது பூக்கள் வச்சுட்டு தீபமே வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் லேட்டானாலுமே போதும், இந்த காக்கா குருவிகளுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு பழகிட்டேன் இல்லையா. ஒரு 6 மணிக்கு மேலெல்லாம் நம்ம சாப்பாடு வைக்க கொஞ்சம் டைம் ஆனாலும் காலையில் வாசல் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் விட்டுட்டு மாடியில் இன்னைக்கு கொஞ்சம் குருவிகளுக்கு சாப்பாடு வந்து அரிசி சாதம்லாம் வைக்காமல் பிஸ்கட் இருந்துச்சு, அது கொஞ்சம் வந்து வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி நிறைய வந்து பூத்துருந்தது. உரம் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, வெறுமி கம்போஸ்ட் உரம் நல்லா வந்து வேலை செய்யுது. பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து எல்லா பூச்செடியுமே வைக்கிது. கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்துச்சு, அதுவுமே எடுத்துகிட்டு இன்னைக்கு காலையில் வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தான். ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மேக்ஸிமம் வெளியில் வேலைகளில் இருக்கிறாங்க அப்படின்னா இட்லி தோசை டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க. அப்படிங்கிறதால வீட்டுக்கு வந்ததோட இன்றைக்கி பழைய சாதமும் கருவாடு தொக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கத்தரிக்காய் போட்டு வதக்கினா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து சில நேரம் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. அப்படிங்கிறதால வெண்டைக்காய் போட்டு செய்யலாம், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அதன் கூட ஜீரகத்தூள் அது செஞ்சுருக்கேன். யாருக்கெல்லாம் கஞ்சி அப்புறம் கருவாடு தொக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலை டிஃபன் தான். வீடியோ பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.